வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. திருசூல மயூரி பாலமுருகா சரணம். மூவிரு முகங்கள் போற்றி முகன் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காண்டி மாவடி வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மனிதனுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், சொந்த பந்தங்களோட வாழணும். அப்படி அவன் தெய்வத்தின் துணையோடு பரம்பரையாக இருக்கக்கூடிய இந்து மத கலாச்சாரப்படி குடும்பம் நடத்துகிறார்கள். அவர்கள் நேர்மையாக உழைத்து பொருள் சேர்த்து முதலில் வீடு வாங்குகிறார்கள். ஒரு நிலத்தை வாங்கி அதை மனை பூஜை செய்கிறார்கள். முதலில் அந்த மனை தோஷத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களையெல்லாம் விளக்குகிறதுக்கு அந்த பூஜை. நவகிரகங்கள் பூஜை செய்கிறார்கள். அந்த கல்களுக்கெல்லாம் அபிஷேகம் செய்து இறைவனாக பாவித்து அந்த நிலத்தில் உள்ள தோஷங்கள்லாம் அகற்றப்படுகிறது. பின் கடைக்கால் போட்டு நல்ல வீடு அருமையாக கட்ட ஆரம்பித்து அஸ்திவாரெல்லாம் பலமாக போட்டு நல்ல மேஸ்திரிகளாக அருமையாக ஒரு கதை கூட சொல்லுவாங்க. ஒரு மேஸ்திரி பர்மனெண்ட்டாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். அவர் ஒரு வீடு கட்ட ஒத்துன்றுவார். இத்தனை நாளுக்குள்ளே கட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துன்றுவார். அவர் உடனே கட்ட ஒத்துட்ட உடனே அவருக்கு கேட்குறப்பெல்லாம் பணம் கொடுத்துட்ருக்காரு. ஆனால் அவர் என்ன பண்ணிடுறாரு, அவசரமாக அந்த பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டோமே, இப்போ திடீர்னு எது வரைக்கும் இருக்குன்னு கேட்குறாரு ஓனர்னு பயந்துட்டு, இத்தனை தேதிக்குள்ள எடுத்து முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, அங்கே வாங்கி இங்கே வாங்கி ஒரு தரமற்ற பில்டிங்கை கட்டி முடிச்சுட்டு ஐயா நீங்கள் சொன்ன டேட்டில் கடிச்சு முடிச்சுங்க அப்படின்னு சொல்லி சாவியை கொடுக்குறாரு. அந்த ஓனர் உடனே அந்த சாவியை அவங்ககிட்டயே திருப்பி கொடுக்குறாரு. நீ இத்தனை வருஷமாக என்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தில்ல, உன்னோட பணியை பாராட்டி இந்த கம்பெனி உனக்கு இந்த வீட்டை பரிசாக தருது, இது வச்சுக்கோன்னு. அடாடாடா, யாருக்கோ நினச்சில நான் அவசரமாக கட்டிட்டேன், கொஞ்சம் தரம் குறைஞ்ச மாதிரி ஆயிடுத்தே அப்படி ஃபீல் பண்ணோம். அப்படிலாம் இல்லாமல் செய்கிறத புனிதமான வேலை, அது நேர்மையாக செய்யக்கூடிய கட்டட கலைஞர்கள் மூலமாக அந்த வீட்டை ரொம்ப அற்புதமாக கட்டி முடிச்சிடுறாங்க. அவங்களோட தொழில் பக்தி, அவங்களோட இறை சக்தி, ஜீவசக்தி எல்லாத்தையும் சேர்த்து கட்டிடுறாங்க. அவன் மனசில் இப்படிலாம் நினச்சானோ அதே மாதிரி அந்த வீடு அழகாக அமைஞ்சிருது. அவன் வாஸ்து நிபுணரை கேட்குறாங்க. வாஸ்து நிபுணர் எப்படி சொல்கிறாரோ அந்த நிபந்தனைகளெல்லாம் ஏற்றுக்கிட்டு அந்தமாரி கட்டி முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு வாசக்கால் பூஜை நடக்கிறது. அதுக்கு பிறகு தளம் போடுற அன்னைக்கு எல்லாருக்கும் பூஜை பண்ணி சாப்பாடு போட்டுடுறாங்க. அதுக்கு பிறகு கிரகப்பிரவேசம் பண்ணணும். கட்டி முடிச்சாச்சு, கிரகப்பிரவேசம் பண்ணணும். அப்போ நல்ல பூஜை பண்ணக்கூடிய என்னமாரி இருக்கக்கூடிய ஒரு நல்ல பூஜை செய்யக்கூடிய ஆளை கூப்பிட்றாங்க. ஆத்மார்த்தமாக நான் பண்ண பூஜை அது இறைவன் அமைத்து வைத்த மனப்பாங்கு. அப்படி அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு தேவையான லிஸ்டெல்லாம் கொடுத்து பொருள்லாம் வாங்கி வைக்க சொல்கிறாங்க. வாங்கி வச்சிடுறாங்க. அந்த பூஜை பண்ணும்போது முதல்ல அந்த வீட்டுக்கு முதல் நாளே போயிட்டு வாஸ்து பூஜையெல்லாம் பண்ணிடுறாங்க. அந்த வீடுக்கு ஒரு பொம்மை வச்சுருப்பாங்க. அந்த பொம்மையை கொண்டு தெருமுக்கில் கொண்டு அதை எரிச்சிடுறாங்க. வீடு சுற்றியும் திஷ்டி கழிக்கிறாங்க. திஷ்டி கழித்தோடனே மறுநாள் காலையில் அந்த வீட்டுக்கு உள்ளே வரத்துக்கு நல்லா சுத்தபத்தமாக வச்சுருக்காங்க. அப்போ மறுநாள் விடிகாத்தாலே அவங்க பூஜைக்கு வராங்க. அவங்க வரும்போது அவங்க ஏற்கனவே சொன்னபடியே அவங்க ஒரு குத்து விளக்கு எடுத்துன்னு வராங்க. பூஜை பொருளெல்லாம் எடுத்துன்னு வராங்க. அரிசி பருப்பு வெள்ளம், அரிசி பருப்பு, அங்கே பூஜை சமையலுக்கு தேவையான பொருள் இதெல்லாம்
அங்கே அங்காய பிடிக்கிறது அதுமாரி 5 பொருள் வச்சு அரிசி பருப்பு வெல்லம் மிளகாய் உப்பு முக்கியமாக உப்பு இதெல்லாம் கொண்டு பூக்கள்லாம் கொண்டு உள்ள ஒரு குடம் ஜலம் குத்தி விளக்கு சாமி படம் பூரணமாக நிம்மதியாக இருக்கணும் இந்த வீட்டில் பல வருஷங்கள் வாழணும் பல தலைவர்கள் வாழணும் அந்த வீட்டில் அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டுக்கு அவங்க வந்து வராங்க ஒரு எடுத்துகிட்டு வர்றாங்க நிலப்படிக்கிட்ட நின்று நிதானித்து கிரக தேவதையை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த நிலப்படிக்கு பூஜை பண்ணுறாங்க. நிலப்படி பூஜை முடித்த உடனே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வலது காலை வச்சு உள்ளே போகிறாங்க. வலது காலை வச்சு உள்ளே போனோடனே முதல்ல கணபதி பூஜை. அவங்க கணபதி பூஜை முடித்தோடனே மாடு வந்துடும். அந்த டயத்தில் மாடு வந்துடும் வாசல் பசுமாடு கண்ணுக்குட்டியோடு வந்துடும். மகாலட்சுமியாக அதை பாவித்து மகாலட்சுமியாக பசுமாடெல்லாம் நமக்கு வந்து பகவான் மகாலட்சுமியோட தோன்றி பார்க்கடலேன்னு தோன்றி வந்த பசுக்கள். அதுக்கு இன்னைக்கு அந்த காலத்தில் பசுமாடம் போதிக்கிறது பசுமாடை வச்சு போதிக்கிறது மாட்டுக்கார படத்தில் எம்ஜிஆரோட சொல்லுவார்ல பசுமாடு வந்து அவ்வளோ பிரசித்தம் அவ்வளோ புண்ணியமான விஷயம். அதில் 33 கோடி தேவர்களும் இருக்காங்க. அதை வந்து பூஜை பண்ணுறதுக்கு வாசலுக்கு வயசு போயிட்டு அதுக்கு கொஞ்சம் அரிசி வெல்லம் கலந்த சாப்பாடு வாழைப்பழம் வஸ்திரம் எல்லாம் ஆச்சு சந்தனம் குங்குமம் போட்டுலாம் ஆச்சு வஸ்திரம் சாத்தி மாலை போட்டு அதுக்கு வந்து ஸ்ரத்தையாக பூஜை பண்ணி அதுக்கு சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அது மாடு சாணம் போட்டு அது மலைஞ்சலுக்கு சாதங்கள் போட்டு சாணி போட்டுனா ரொம்ப விசேஷமாக. அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுன்னா அது வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வராங்க. வழுக்கும் தர வழுக்குங்கிற பார்த்து உள்ளே ஆயிடுச்சுன்னு வந்துடுறாங்க. உள்ளே ஆயிடுச்சுன்னா அந்த மாடு உள்ளே கிரகத்தில் உள்ளே இருக்கிற தீய சக்தியெலாம் விலகிடும். அந்த கோமியம் தெளிக்கிறதுனாலும் மாடு உள்ளே வர்றதுனாலும் பசுமாடு வர்றதும் தீய சக்தியெலாம் விலகிடும். எப்போ மாடுகளை பார்த்தாலும் அது தெருவில் திரியிற பார்த்தாலும் ரொம்ப வாட்டமாக இருக்கும். அதுக்கு முடிஞ்சப்பெல்லாம் அதுக்கு தேவையான அகத்திக்கீரையோ இல்லை புல்லோ இல்லை புண்ணாக்கோ ஏதாவது வாங்கி கொடுத்துருந்தாங்க. பாவம் பசுமாடு வந்து பாலை ஒட்டி கறந்துக்கிறாங்க. அதுவும் பொம்மை கண்டுக்கிட்ட தோலை காமிச்சு பாலை கறந்துடுறாங்க. அது ஊசி போட்டு கறக்குறாங்க. பாலை கூட பசும்பால் கூட சுத்தமாக கிடைக்கிறதில்ல. நான் இந்த திருசூலம் முயல் பார்மனுக்கு எப்போவுமே பசும்பால் தான் அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லுவேன். அவங்கள்ட்ட பசும்பால் தான் வாங்கிட்டு வருவாங்க. அங்கேருந்து பாக்கெட் பால் வச்சு அபிஷேகம் பண்ணுறதில்ல. விளக்கு ஏற்றுறது கூட நல்லெண்ணெயில் தான் ஏற்றுறது. வெளியில் ஏற்றுறது தான் இந்த ஒளி எண்ணெய் அதுமாரி எண்ணெயில் ஏற்றுறது. அந்தமாரி பசுவை பூஜை பண்ணின பிற்பாடு அந்த வீட்டுக்குள்ளே வந்து முதல்ல கலசெல்லாம் அமைச்சாச்சு. கலசம் அமைச்சாச்சு, ஹோமகண்டெல்லாம் அமைச்சாச்சு, எல்லாம் அமைச்சாச்சு. அவங்க மனையில் புது வஸ்திரம் கட்டிட்டு வந்து அமர்ந்துடுவாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு சங்கல்பம் பண்ணி அவங்க மனசில் விநாயகனை மனசார நினச்சி அழகிய விநாயகனை ஆற்றல் விநாயகனை இன்பம் தரு விநாயகனை உண்மை விநாயகனை உயர்வு நலன்களை கொடுக்கும் விநாயகனை எல்லாம் வல்ல எம்பெருமாள் பேரருள் பொருள் கொண்ட விநாயகனை ஏற்றம் தரும் விநாயகனை ஐயமில்லா ஐஸ்வர்யந்திரி விநாயகனை ஒற்றுமையாக வீடு கட்டுற எல்லாரையும் சொந்த பந்தங்களாம் அதே சந்தோஷமாக எப்பவும் வச்சிருக்கக்கூடிய விநாயகனை நல்ல மருந்து எல்லா பிரச்சனையும் இருந்தாலும் அதுக்கு மருந்து அன்றைக்கி தீர்வு எல்லாம் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு ஔடதமாக இருக்கக்கூடிய விநாயகனை அவ்வைக்கு பிடிச்ச விநாயகனை எல்லாருமே அந்த விநாயகனை நினச்சிக்கிட்டு விநாயகர் பூஜை முதல் பண்ணுவாங்க. எந்த விக்னங்களும் இருக்கக்கூடாது, எந்த சங்கடங்களும் இருக்கக்கூடாது, தடைகளும் இருக்கக்கூடாதுன்னு விநாயகரை இந்த பூஜையை நீதாக இருந்து கடைசி வரைக்கும் நடத்தி கொடுக்கணும். இன்றைக்கி நாங்கள் படாது பாடுபட்டு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறோம். இதில் எல்லோரும் சந்தோஷமாக நாங்கள் வாழணும். பரம்பரையாக அடுத்த தலைமுறையும் இதில் வாழ்ந்து சந்தோஷிக்கணும். குழந்தை குட்டிகளோட சகல சௌபாகியங்கள் பெற்று வாழணும். இதுக்கு இது பூஜையை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி விநாயகனை முதல்ல வரவேற்று அவர்கிட்ட நம்ம பிள்ளையார் பூஜை பண்ணிடுறோம். அதுக்கு பிற்பாடு சங்கல்பம் பண்ணும்போது பிரதான சங்கல்பத்தில் நம்ம இந்த வீடு கட்டுற நூதன கிரகப்பிரவேசத்துக்கு வீடு கட்டுறோம். குலதெய்வத்தை வேண்டிக்கிறோம். முதல்ல குலதெய்வத்தை வேண்டிக்கிறோம். குலதெய்வத்தை விட்டு அவங்க அந்த 2 தேங்காய் கொடுப்பாங்க இல்லையா, அந்த 2 தேங்காய் எடுத்து அங்கே உள்ள பெரியவங்களுக்கெல்லாம் கொடுத்து நமஸ்காரம் பண்ணுது. அவங்க வந்து பரிபூர்ண ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. அந்த ஆசீர்வாதத்தில் வாங்கிட்டு மறுபடியும் மனையில் உட்காந்துட்டு அங்கே வந்து கலச பூஜையும் பண்ணணும். கலசத்தில் வந்து ஒரு கலசத்தில் இருந்த விநாயகர், ஒரு கலசத்தில் இருந்த வருணன், அதுமாதிரி 9 கலசம் வச்சும் பண்ணலாம். இல்லாட்டா 9 அளவுக்கு வீட்டு வச்சு வெத்தலை பாக்கு வச்சு எலுமிச்சம்பழம் வச்சு நவக்கிரகங்களை ஸ்தாபனம் பண்ணலாம். நவக்கிரக மண்டலமும் போட்டுக்கலாம். அப்போ குத்தி விளக்கு 2 விளக்கு
அதில் துர்காலட்சுமி ஆவாகனம் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம செய்யக்கூடிய கிரகப்பிரவேசம் செய்ய வேண்டிய பூஜை வந்து லட்சுமி குபேர பூஜை, விநாயகர் பூஜை, அதுதான் மகாலட்சுமி. லட்சுமி குபேர பூஜைலாம் அது மகாலட்சுமி. அப்போ வந்து முதல்ல ஒரு தொன்னையில் எடுத்துட்டு எல்லா பொருளையும் எடுத்து வச்சிடுறோம். பூஜைக்கு தேவையான எல்லா எடுத்துடும், பூர்ணாகுதி உட்பட எல்லா சாமானும் எடுத்து வச்சிடுறோம். அதுக்கு பிற்பாடு முதல்ல அந்த துர்க்கையை ஆகவாரம் பண்ணி, மகாலட்சுமி ஆகவாரம் பண்ணி, அதுக்கான பூஜை குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுறது. அந்த இல்லறத்தரசி யாரோ அவங்க வந்து அந்த விளக்கேற்றணும். சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்த பிரபவித்தும் நச்சே தேவம் தேவோ நகலு குசல ஸ்பந்தித்துமபி அதஸ்த்வாம் ஆராத்யாம் ஹரிஹர விரில் ஜாதி விரவி பிரணந்தும் ஸ்தோத்தும் வ கதம கிருத புண்ணிய பிரபவதி. எல்லா நன்மையும் கிடைக்கிறதுக்காக சௌந்தர்யில ஆதிசங்கர் இருக்கு. அதை வந்து எப்படி விநாயகர் பூஜை முடிஞ்சோடனே மகாலட்சுமி ஆவாகனம் பண்ணி அதுக்கு பூஜை நடத்துது, துர்க்கைக்கு பூஜை பண்ணுறது. அதுக்கு பிற்பாடு நம்ம வந்து அங்கே இந்த சாமி படம் கொண்டு வந்தோம் இல்லையா, அதுக்கு பூஜை பண்ணிவிட்டு பால் பாத்திரம் எடுத்துட்டு அந்த நல்ல நேரம் பார்த்து பால் காய்ச்சி இந்த பால் எடுத்துட்டு நைவேத்தியம் பண்ணி அது முதல்ல அந்த கிரகத்தில் நடத்துறக்கு யார் மனையில் உட்காரோ அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களாம் மறுபடியும் மாலை போட்டுன்னு உட்காந்துட்டு பிற்பாடு நம்ம பூஜை ஆரம்பிக்கும். முதல்ல கலச பூஜையில் வருணன் ஆவாகனம் பண்ணி அந்த கலச ஜலத்து முடிஞ்ச பவமான சுத்தம், இந்த புண்ணியாஜன மந்திரம்லாம் முடிஞ்ச பிற்பாடு அந்த தீர்த்தத்தை எடுத்து தெளிச்சிட்டு மறுபடியும் வச்சு விநாயகரை அதில் ஆவாகனம் பண்ணி அதில் சகல தேவதைகளையும் ஆயுர் தேவதை அது எல்லாமே எல்லா தேவதையும் அதில் ஆவாகனம் பண்ணிடும். அதில் சிவனும் இருப்பார், நாராயணனும் இருப்பார், பைரவரும் இருப்பார், சுதர்சனும் இருப்பார். எல்லா கடவுளையும் வேண்டிக்கணும். ஏன்னா கடவுள் வந்து இந்து மதத்தில் ஒண்டியும் அவங்களோட மனசுக்கேற்ற புத்திக்கேற்ப மனசை எல்லா வகையான நீங்கள் எங்கே பார்த்தாலும் கடவுளை பார்க்கலாம், யார் மூலமும் கடவுளை பார்க்கலாம், அவங்களோட ஒவ்வொரு செயலையும் கடவுளை பார்க்கலாம். தெய்வத்தன்மை இருக்கணும். அந்த வந்து வீட்டில் வந்து எப்போவும் மகாலட்சுமி வாசம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நெய் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ வந்து சகல தேவதையும் அந்த கலசத்தில் ஆவாகனம் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஒவ்வொரு மந்திரங்கள் சொல்லி அதில் ஆவாகனம் பண்ணிடுறோம். கலச பூஜை முடிஞ்சிடுது. அந்த கலச முடிஞ்சவுடனே நம்ம தீபாவளி காட்டுறோம்ல, அந்த நைவேத்தியம் பண்ணிட்டு நிவேதியம் காட்டுறோம். அந்த கற்பூரத்தை எடுத்து ஹோமகுண்டத்தில் அந்த கிரகத்தை சேர்ந்த இல்லத்தரசி மூலமாக அதில் போடணும். அவங்களுக்கு அந்த தட்டியை நம்ம அச்சதை போட்டு அந்த தீர்த்தம் விட்டு இது பண்ணிட்டோம். அப்போ வந்து சுற்றி பரிசரணம் போட்டிருக்கோம், சமித்துக்கள்லாம் போட்டிருக்கோம். நம்ம வந்து பூஜை ஆரம்பிச்சிடுறோம். அவங்களுக்கு எல்லாம் கையிலலாம் பவித்திரம் போட்டிருக்காங்க இல்லையா, அவங்க எதாவது சாப்பிட்றாண்டா பவித்திரத்தை கைட்டி வச்சுட்டு தான் சாப்பிட்ணும். பவித்திரம் வந்து புனிதமாக்குறது. அவங்க செய்கிற பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனை மந்திரம் எல்லாம் அவங்க வணங்கக்கூடிய குலதெய்வத்தையோ அவங்க கேட்டு எந்த கேட்டாலும் கொடுக்கக்கூடிய கடவுளையோ அவங்க அழிச்சிட்டு போகும். அதாவது 20% தான் பண்ணி வைக்கிறதுக்கு பூஜை பண்ணக்கூடிய மந்திரங்கள் சொல்லக்கூடியவங்களோட சக்தி. மீதி 80% இந்த பூஜையில் ஈடுபடுறவங்களுடைய இன்வால்மெண்ட். அந்த கிரகஸ்தன் அந்த இல்லறத்தை இந்த கிரகப்பிரவேசம் நடத்துகிறாலும் அவள் வந்து அவ்வளவு பரிபூர்ணமாக நம்பிக்கணும், ஆழமான நம்பிக்கை, அந்த மன உறுதி, அந்த பொறுமையாக அந்த பூஜையை பள்ளியை சத்தியாக செய்ய முடிக்கிறதுக்கு அவங்க மனசு ஒப்பணும். மந்திரங்கள் திருப்பி சொல்ல முடியாட்டாலும் காதில் வாங்கிட்டாலே போதும். அப்போ வேத மந்திரங்கள் வந்து உலகம் ஃபுல்லாக ஒரே மொழி தான். உலகம் ஃபுல்லாக பூஜைக்குரிய மந்திரங்கள் ஒன்று தான். அது ஒரு யூனிஃபார்மாக இருக்கும். தமிழ்னு சொல்லிட்டு தமிழ் வந்து மிக உயர்ந்த மொழி, ஆண்டவரோட நேரடியாக பேசுகிற மொழி தான். அது ஒரு தவறே கிடையாது. ஆனால் ஒரு சிஸ்டமேட்டிக் உலகம் ஃபுல்லாக ஒரே இருக்கும். அதிர்வுகள் இருக்கும். அதில் வந்து ரிஷிகள்லாம் மந்திரங்களை வந்து பல ரூபங்களை, பல மிருகங்களா, பறவைகளா, எறும்புகளா எல்லா மூலமும் மாறி அந்த மாதிரி வைப்ரேஷன், அந்த அதிர்வுகளை உருவாக்கி அந்த சத்தத்தை இருக்கணும். இப்போ கராத்தெல்லாம் கத்துறலாம் அப்படிங்கிறோம்னா அது என்ன உடம்புக்குள்ளேருந்து அந்த சாட்டலை கொண்டு வருது. அதுமாரி மந்திர சக்திகள் வைப்ரேஷன் அது வந்து திருப்பி சொல்கிறதுக்கு முடியல அப்படின்னாலும் அதை பொறுமையாக சிரவணம் காதால் கேட்டுட்டு இருந்தாலே போதும். அது புண்ணியம். அது வீட்டில் ஜபிக்கிற போது அந்த அலைகள் ஃபுல்லாக பிரபஞ்ச அலைகள் இருக்கும். அதெல்லாம் வீட்டில் கிரகத்தேவர் வந்துடுவா. நம்ம வந்து வீட்டில் ததாஸ்து சொல்லிகிட்டே இருக்கும். அப்போ நல்லதே சொல்லணும், நல்லதையே பேசணும். அதெல்லாம் அப்படியே ஆகட்டும், அப்படியே நிகழட்டும் அந்த அம்பாள் சொல்லிகிட்டே இருப்பாள். இந்த கிரகலட்சுமி உள்ளே வந்துட்டா
அவருக்கு பிற்பாடு ஒவ்வொரு ஆயுள் தேவதைகள் அவங்களோட பேர்கள் எல்லாம் சொல்லி கேட்டு எல்லா நட்சத்திர ஹோமம் எல்லாம் பண்ணி கணபதி ஹோமம் எல்லா சூக்தங்களும் சொல்லி வச்சு பூஜை பண்ணுறோம். அதுக்கப்புறம் பூர்ணாகதி பண்ணுறோம். பூர்ணாகதி பண்ணிவிட்டு மகா பிரசாத நிவேதி பண்ணுறோம். அதுக்கு பிறகு பலி போடுறோம். என்ன அதில் புனர் பூஜை எல்லாம் முடிச்சிட்டு பிற்பாடு அந்த கலசத்தில் மந்திர புஷ்பம் சொல்லி பூ போட்டுட்டு சுற்றி வரணும். எந்த பூஜை பண்ணாலும் பிரதர்சனம் பண்ணணும், ஆத்ம பிரதர்சனமாக பண்ணணும். அப்போ பிரதர்சனம் பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணிடணும். அதுக்கு பிறகு அவருக்கு பரிவட்ட மாதிரி இந்த துண்டை நல்ல துண்டு, அவங்க நல்ல துண்டு அகலமாக கொஞ்சம் நீட்டான துண்டு வாங்கினாக்கா தலையில் கட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இதில் வந்து சிக்கனமே பார்க்கக்கூடாது. எல்லா செலவுலையும் சிக்கனம் பார்க்க மாதிரி நீங்கள் கடைசியில் இந்த பூஜையில் தான் ஏதாவது சிக்கனம் பண்ண முடியுமா பார்ப்பாங்க. அது பண்ணவே கூடாது. ஹோமத்துக்கு நெய்னா பசு நெய் தான் போடணும், விளக்குக்கு நல்லெண்ணெய் தான் போடணும். நல்ல பொருள்களால் நம்ம எந்த அளவுக்கு தாராளமாக இந்த பிரபஞ்சமே அப்படி தானே, எதை நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை தான் திருப்பி வாங்கணும். உங்களுக்கு பூரணமான அன்பை கொடுக்கணும், அதுமாரி தூய்மையான மனசை கொடுக்கணும். அதுமாரி பொருள் உயர்ந்த பொருளை தான் ஹோமத்துக்கு போகணும், உயர்ந்த பொருளால் தான் விளக்கு ஏற்றணும். அதுமாரி பண்ணினாக்க நமக்கு அதேமாரி பல மடங்காக தருவார். நம்ம கொஞ்சம் அதில் கொஞ்சம் மிச்சம் பிடிக்கணும், கொஞ்சம் காசு குறைச்சி வைக்கணும் அப்படின்னா அது வந்து எப்படி கடவுள் ஏற்றுப்பாருன்னு தெரியல. அது அவங்கவுங்க இஷ்டம். நான் சொல்கிறத சொல்லிடுறேன். நீங்கள் வந்து பூஜை செய்கிறவருக்கு கொடுக்குற காசு இந்த இதில் உங்களுக்கு பல மடங்காக திருப்பி வரும். அதில் வந்து இதுவே வேணாம். அதாவது அந்த காலத்தில் வேதத்தை ரசிக்கிறதுக்காக அவங்க உலக வேலையெல்லாம் செய்வாங்க. வைசியர்கள் வியாபாரம் பார்ப்பாங்க, உழவர்கள் விவசாயம் செய்வாங்க, பொருளிட்டுவாங்க. ராஜா வந்து அந்த ராஜாங்கிட்ட கவனிச்சுட்டு இருப்பார். இவங்களுக்குலாம் எல்லாருக்கும் ஒவ்வொரு குரூப்பு பண்ணால் கூட பிராமணனுக்கு என்ன வேணும்னா வேதம் ஓதிவித்தல். நீங்கள் அந்த வேலையை வேண்டி செய்யுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை ஃபுல்லாக இவங்க பார்த்துப்பாங்க. அந்த பொருள் செலவு ஃபுல்லாக வாடுறதுக்கு உண்டான எல்லா வசதியும் செலுத்துவாங்க. அப்போ வந்து 24 மணி நேரம் பூஜைக்கு அப்படி தான் வாழ்க்கை முறை. சந்தியாவந்தனம் பண்ணுறதுலேருந்து பூஜை பண்ணுறதுலேருந்து பிராமணனோட வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. சதா இறைவன் நினைப்பிலே இருப்பாங்க. அப்போ அவங்க சக்தி, வார்த்தையில் சக்தி இருக்கும். அவங்க வந்து ஒரு ஜலம் தெளிச்சா பட்டு போகிற மரம் கூட துளித்திரும். அந்த காயத்ரி ஜபத்தோட மந்திரம் அவங்க உடம்பு ஃபுல்லாக வளரும். அவங்க வந்து அந்த அவ்வளோ சக்தி உள்ளவங்களாம் உலகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குலாம் ஒரு கோயிலெலாம் பூஜை பண்ணிட்டு இருந்தாங்களா அந்த காலத்தில். ராஜா அவ்வளோ வசதியாக வளமையாக வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அவங்களுக்குலாம் பண்ணுறதுக்கு வழினால வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, வேறு வேலையை தேடிக்கிறாங்க, குழப்ப தேடிக்கிறாங்க. பல கோயில்கள்லாம் இன்னைக்கு கேட்பாரெல்லாம் பாழடைஞ்சு விளக்கேற்று கூட ஆள் இல்லாமல் இருக்கிற காரணம் என்னன்னா அவங்களுக்கு வாழறதுக்கு உண்டான ஒரு வசதி கொடுக்கலங்கிறது தான். இந்த கோயிலுக்கு ஏகப்பட்ட சொத்தை ராஜா எழுதி வச்சிருப்பார். எல்லா திருவிழாவும் நடக்கணும், எல்லா பூஜையும் நடக்கணும், எல்லாம் நடக்கணும். கோயில் வந்து பக்தர்கள் வந்து அந்த அருள் சக்தி சேமிச்சிருக்கிற இடம், டெய்லி வந்து வணங்கி போகிற இடம். அவங்க வந்து எந்த பிரச்சனையும் வாழ்க்கையில் வரக்கூடாது. அங்கே வந்துட்டு போனாக்கா அந்த காஸ்மிக் பவரில், அந்த டைனமிக் பவரில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். சந்தோஷமாக ஜனங்கள் வாழ்வாங்க. அதுக்காக தான் கோயில் குளம் எல்லாம் வெட்டி மக்களை பாதுகாக்கிறதுக்காக அரசாங்கம் பண்ணிகிட்டு இருந்தது. ஒரு எப்போ அதாவது நாம் என்ன செய்கிறது, நமக்கு என்ன வந்தது அப்படின்னு ஜனங்க வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாங்களோ அதில் வந்து தைரியலட்சுமி விலகி போயிட்டா. தைரியலட்சுமி போயிட்டாலா மக்களை அடிமைத்தனம் வந்தது. அடிமைத்தனம் வந்ததுனோடனே சோம்பல்தனம் வந்தது. சோம்பல்தனம் வந்தோடனே ஏழ்மை, வறுமை எல்லாமே வந்துடுது. நோய் வந்துடுது. அவங்களோட வாழ்விடம் சுருக்கிறது. இப்போ இன்னொருத்தர் தான் அவங்களோட வாழ்க்கையை நிர்ணயிக்கிற மாதிரி இருக்குது. எல்லாரும் மனதளவுலையும் வாழ்க்கையிலையும் சுதந்திரமாக இருக்கணும்னா மனிதனும் அந்த ஆன்மீகம் தழைக்க வேண்டும். இதெல்லாம் பகவான் தான் செய்யணும். பகவான் வந்து மனுஷ ரூபம். மனுஷன் உங்களோட வாழ்க்கை உன் கையிலுங்கிற மாதிரி மனுஷக்கிட்டேயே அவங்க வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டாரு. அது நல்லது இருந்தாலும் கெட்டது இருந்தாலும் சமுதாயம் ஓஹோன்னு நல்லபடியாக இருந்தாலும் எல்லாமே அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. அதனால் இந்த முறை ஸ்ரத்தையாக கிரகப்பிரவேசம் எல்லாம் இந்து மதப்படி இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் எல்லாத்துக்கும் சடங்குகள், சம்பிரதாயம், திருவிழாக்கள் எல்லாம் இருக்குது. எதுக்குமே மிச்சம் பிடிக்கக்கூடாதுன்னு நினைக்காம பூஜை பண்ணணும். சொந்த பந்தங்கள்லாம் வந்து சாப்பிட்டு போகணும். எதிராக பணக்காரனா சொந்த பந்தங்களாக வந்து வாழ்த்தணும், பாராட்டணும், மகிழ்ச்சி அலைகள் இருக்கணும். இதெல்லாம் தான் வாழ்க்கை. என்ன சேர்த்து வச்சு புதைச்சி வச்சுட்டு போகிறதா. உங்கள் பேரை 4 நாளைக்கு பேர் சொல்லிகிட்டே இருக்கணும்னா நீங்கள் நல்லா கொடுக்குறவங்களாக இருக்கணும், தர்மமகனாக இருக்கணும். சிந்தனை ஃபுல்லாக உழைக்கணும், உழைச்சதை அனுபவிக்கணும். எல்லாம் பகவானோட அனுகிரகம். தர்மத்துக்கு வாழணும். வெற்றிவேல் உங்களுக்கு கரவுகிறா, ஞானவேல் முருகனுக்கு கரவுகிறா. சிவாயனுங்க சிவாயனுங்க சிவாயனுங்க.